வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் முதலமைச்சர் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது குறித்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெருமழை வெள்ளத்தால் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக நிவாரணத் தொகை வேண்டும் என்று நேரில் வலியுறுத்தியிருந்தார். டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது, சரி செய்வதற்கு எவ்வளவு தொகை வேண்டும் என்றெல்லாம் அவர் கலந்துரையாடி இருந்தார். அதன் பிறகு இங்கு வந்து அதிகாரிகளோடு கலந்துரையாடி தற்பொழுது களத்தில் இறங்கி ஆய்வு செய்து வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று தூத்துக்குடியில் ஆய்வு செய்ய இருப்பதாக நேற்றே அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக எந்தெந்த மாவட்டங்களில் என்னென்ன பாதிப்பை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது குறித்து அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். தற்பொழுது தூத்துக்குடி வந்து சேர்ந்திருக்கிறார். இனி கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, முதல் கட்டமா எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார்? மணிமாறன், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அந்த வெள்ள பாதிப்பு அடைந்த பகுதியை வந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன்படி சற்று நேரத்துக்கு முன்புதான் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து இறங்கினார். முன்னதாக அவர் வந்து முதலில் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி நகரில் இருக்கக்கூடிய செம்மேரி ஆண்கள் பள்ளிக்கு சென்று அங்கு வந்து இருக்கக்கூடிய நிவாரண முகாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து முதல் கட்டமாக உரிய நிவாரணங்கள் வழங்குவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக எட்டயாபுரம் செல்லும் வழி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தின் மேல் நின்று பக்கில் ஓடை இருக்கக்கூடிய அந்த மழைநீர் செல்லக்கூடிய வலிந்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கால்வாய் இருக்கிறது. அந்த கால்வாயை வந்து பார்வையிட இருக்கிறார். அதை தொடர்ந்து வந்து அந்தோனியார்புரம், அது தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அந்தோனியார்புரம் என்கிற பகுதியில் சாலை வந்து முழுவதுமாக வந்து துண்டிக்கப்பட்டு 2 மார்க்கமும் வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தன. தற்பொழுது அந்த பணி வந்து அந்த சாலையை வந்து சீரமைக்கும் பணி வந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மும்முரமாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய இருக்கிறார் முதலமைச்சர். அதற்காக தூத்துக்குடி வந்து சேர்ந்திருக்கிறார். அதிகாரிகள் பலரும் உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் எந்தெந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அதிகாரிகளோடு கேட்டறிந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகளை எல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்வதற்காக தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர். செய்தியாளர் களத்தில் இருந்து தகவல்களை கொடுத்திருந்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண பொருள்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வரேண்ட ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.